வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஜென்ம ராசியில சூரியன் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான ட்ரீட்மெண்ட் இது பண்ணிக்கங்க. இளநீர், மோர் அது மாதிரியான குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. திருமண வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கு சான்ஸ் இருக்கு. தாண்டி வரன் அமைந்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்களை ஆலோசித்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்க. அதே போல வேலை அப்படின்னு எடுத்துட்டா கூட சனி பகவான் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் வேலையில் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும், வருமான உயர்வு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது போல தொழில் பண்றவங்களுக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் அதுல இருந்து கிடைப்பதற்கான சாதகமான விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அவங்களுக்கான சாதகமான சூழ்நிலையில தான் கிரகங்கள் இருக்கு. அதனால அவங்களும் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கும் நல்லதாவே நடக்கும். உங்களுக்கான அறிவுரைன்றது என்ன, மேக்சிமம் இந்த மாதம் உங்களுக்கான கிரகங்கள் எல்லாமே ஆதரவாக இருப்பதால உங்களுடைய திறமையை முயற்சியை பயன்படுத்திங்க, இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதான் பரிகாரம்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில பக்கத்தில் இருக்க கோயில்ல போய் நெய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். நன்றி, வணக்கம்.